இப்படிதான் ஒரு இடத்துல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தோன்னா ஜட்ஜி சொல்லி இருக்கிறாரு, கடைசியா 3 ஆசையை சொல்லுங்கப்பா, நிறைவேற்றிட்டு உங்களை தூக்கில போடுறேன்னா. அதுல ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் நம்ம இந்தியாக்காரரு. அமெரிக்காரரை கூப்பிட்டு உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்திலே உயர்ந்த மதுபானம் எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்திருக்காங்க. அடுத்த ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாரு, அதுவும் கொடுத்திருக்காங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனோட சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்க என்றாரு. தூக்கி புதைச்சிட்டாங்க. அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்தையே பிளைட்ல ஒரு தடவை சுத்தி வரணும்னு கூட்டிட்டு போய் காட்டினாங்க. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உலகத்துல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல பாக்கணும்னாரு, நிறைவேற்றுறாங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டாரு, என்னோட புரட்சியாளன் லெனினுக்கு கல்லறை பக்கத்துல என்ன புதைச்சிருங்க, புதைச்சிட்டாங்க. 3வது நம்ம ஆளை கூப்பிட்டாங்க. வந்தாரு இந்தியாக்காரர், வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னோட ஆசை என்னப்பான்னு. அவர் சொன்னாரு, சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு. அது அக்டோபர் மாசம், மே மாசம் தான் சீசன் மாம்பழம். அவர் சொன்னாரு, 6 மாசம் கிடக்கப்பா அப்படின்னு. நீதிபதி அவர் சொன்னாரு, ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னு அவசரமே இல்ல, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்ப வாங்கி கொடுங்க என்ன. 6 மாசம் கழிச்சாலும் சரி, 6 வருஷம் கழிச்சாலும் சரி, வேண்டியது மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டாங்க. 2வது கூட்டிட்டு வந்தாரு. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உச்சி குளிர்ல ஊட்டிக்கு ஒரு உல்லாச பயணம் போகணும்னாரு. மே மாசம் எங்கயா உச்சி குளிர் இருக்கும், அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம். உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்பா கூட்டிட்டு போனா போதும்னாரு. 6 மாசம் விட்டாரா. 3வது கூட்டிட்டு வந்தாங்க. உன்னோட இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்க, முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. விவரமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தடவை எப்படியாச்சும் இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, உன்னோட ஆசை என்னப்பான்னு சொன்னாரு. நேர நீதிபதியை பார்த்தான். ஐயா, என் கண்கண்ட தெய்வமே நீங்க தான், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் சரிங்க, உங்க சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்க.